சைனஸ் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அஜயார் மருத்துவமனைக்கு தினந்தரம் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் சொல்லக்கூடிய தொந்தரவு வந்து எனக்கு சைனஸ் இருக்குது, எனக்கு மூக்கு அடைச்சிக்குது, எனக்கு தலைபாரமாக இருக்குது, ஒத்த தலைவலியாக இருக்குது, எனக்கு சைனஸ் தொந்தரவு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ சைனஸ்னால் என்னன்றதே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியலை. ஸோ சைனஸ் அப்படின்றது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய 4 ஜோடி காற்று பைகள். ஸோ அது எல்லாருக்கிட்டேயுமே அது அந்த சைனஸ்ன்றது இருக்கும். எப்போ அதில் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகுதோ அப்போ அது சைனசைட்டிஸாக மாறுது. ஸோ அப்போ சைனஸ்ன்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ நம்மளோட தலைப்பகுதியில் நம்மளோட பெருமூளை, நம்மளோட சிறுமூளை, நம்மளோட கண்கள், நம்மளோட நாக்கு, காது இது இருக்கிற மாதிரி நம்ம மூக்கு பகுதிகளில் சுற்றி மேலையும் கீழையும் மூக்குக்கு இரு பக்கமும் நெற்றிகளையும் நம்ம கண்களுக்கு உள்ளக்க 2 சைட்லேயுமே 2 ஜோடிகள், ஆக மொத்தம் 4 ஜோடிகள் காற்றுப்பைகள் இருக்குது. ஸோ இந்த சைனஸ் பேக்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளோட தலை லெகுவாக இருக்குது, ஹெவியாக இல்லாமல். ஸோ இப்போ நம்ம உள்ளுறுப்புகள் மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் ஹெவியாக இருக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு கழுத்து வலி எல்லாருக்குமே கொடுத்துரும். ஸோ இப்போ அந்த ஏர் பேக் இருக்கிறதுனால தான் நம்மளால் அந்த கழுத்து எலும்பு பெயின் இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போது இந்த மாதிரி சைனசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம அதிகமாக கேள்விப்பட்டது கழுத்து வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காற்று இருக்கக்கூடிய அந்த பேக்கில் ஒரு சளி, ஒரு மியூக்கஸ் மெம்பரைன் தின்னாக செக்ரேட் ஆகும். அது கொஞ்சம் அடர்த்தி ஆகிறதுனாலையோ இல்லை இன்ஃபெக்ஷனால் அது புண்ணாகிறதுனாலையோ அந்த இடத்துல நீர் கோத்துக்குது. அப்போ அந்த நீர் கோத்துக்கும் போது ஒரு தலை பாரம் கொடுக்குது. அதனால தான் அவங்க தலை பாரமாக இருக்குது, தலை வலிக்குது, மூக்கு ஒரு மாதிரி அரிச்சுக்கிட்டே இருக்குது, ஒரு சைடு படுத்தானா நீர் இந்த சைடு ஓடுது அப்படின்னு இந்த மாதிரியான தொந்தரவுகள் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த சைனஸ்ஐட்டிஸ் அப்படின்றது, சைனஸ்ன்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடியது, ஐட்டிஸ்ன்றது இன்ஃப்ளமேஷன். அப்போது முகத்தில் நம்ம சொல்லக்கூடிய அந்த காற்று பைகளில் எப்போ இன்ஃப்ளமேஷன் ஆகுதோ அப்போ நம்மளுக்கு சைனசைட்டிஸ் கொடுக்குது. இப்போ மழை காலம் இருக்கிறதுனால அதிகமாக எல்லார் இடத்துலையுமே இந்த சளி தொந்தரவு அதிகமாக காணப்படுது. அதுக்கு முக்கியமான முதல் காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க பண்ணக்கூடிய வாழ்வியல் மாற்றங்கள் தான்.